தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நீங்க சொன்ன அந்த தாமரை திரி அப்படிங்கிறது முக்கியமான இந்த மகாலட்சுமியோட எனக்கு பண வரவு நல்லா இருக்கணும், என்னுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கணும். வாழைத்தண்டில் திரி அப்படிங்கிறது போடுவாங்க, அது ரொம்ப விசேஷம். அது இந்த குழந்தை பேரு, கடன், நோய் நொடிகளை, இந்த திருமண தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லக்கூடியவங்க இந்த நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் சேர்த்து போடும்போது ரொம்ப 2 பச்சை கற்பூரம் திரிச்சு கொஞ்சம் பொடியில் பொடிச்சிட்டு அந்த விளக்கை சுற்றி போட்டுட்டு அதில் விளக்கேற்றுங்க. சிலர் மலைகள், அதாவது ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வருவாங்க. இவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உள்ளூரில் கிடையாது, ஒரு இடத்துக்கு சென்று வந்தால் தான் குழந்தை பாக்கியம். இதற்கு பின்னாடி வள்ளி ஒளிந்த குகை இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வளையல் வாங்கி வச்சுட்டு வாங்க சுவாமிக்கு. உங்கள் வீட்டில் சீமந்தம் வரும்னு சொன்னாங்க. இந்த மடிசார் புடவை கட்டும்போது, அந்த புது புடவையை அவங்க கட்டும்போது, அந்த பழைய புடவையை குழந்தை பிறக்காதவங்களுக்கு அதை கட்டும்போது இந்த குழந்தை பாக்கியத்தை வேண்டுறவங்க, குழந்தையில தடை இருக்கிறவங்க, கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த குழந்தை பாக்கியத்திற்காக அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ விளக்கு ஏற்றதுல எண்ணெய், இந்த எண்ணெயில் இந்த திரியிலனா இப்போ காட்டன் திரி போடுவோம், அது இல்லாமல் தாமரை திரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. எந்த திரி போட்டு எந்த எண்ணெயில் விளக்கேற்றுறது சிறப்பு? பஞ்சில் திரி போட்டு விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் சொன்ன அந்த தாமரை திரி அப்படிங்கிறது முக்கியமான இந்த மகாலட்சுமியோட எனக்கு பண வரவு நல்லா இருக்கணும், என்னுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், அது ஒரு நிவர்த்திக்காகன்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லவங்க தாமரையில் திரி போடுவாங்க. இது மாதிரி வாழைத்தண்டில் திரி எடுப்பாங்க. நம்ம பாட்டியெல்லாம் எடுத்திருக்காங்க, எங்கள் பாட்டி எடுத்திருப்பாங்க. வாழைத்தண்டில் திரி அப்படிங்கிறது போடுவாங்க, அது ரொம்ப விசேஷம். அது இந்த குழந்தை பேரு, கடன், நோய் நொடிகளை தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறது. இந்த மாதிரி இந்த வீட்டில் நம்மளோட சுவாமியோட அருள் கிடைக்கிறதுக்கு இந்த குலதெய்வம் வேண்டுறவங்க பாருங்கள், வாழைத்தண்டு திரி இல்லைன்னா தாமரைப்பூத்தண்டு திரியை தான் ஏற்றி தீபம் அப்படிங்கிறது போடுவாங்க. அந்த கன்னிசாமி வழிபாடு, கன்னியா பெண்களுக்கு வச்சு பூஜை பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது சில குடும்பங்களில் இருந்து வருது, நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப ஒரு விசேஷமானதுன்னு சொல்லலாம். அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க, குலதெய்வத்துக்காக வீட்டில் இருந்து பூஜை பண்ணுறவங்க, பித்ரு திதி கொடுத்து வீட்டில் அன்னைக்கு பூஜை பண்ணுறவங்களுக்கு இந்த தாமரைத்தண்டில் திரி போடுறது அப்படிங்கிறது, வாழைத்தண்டில் திரி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை செய்து வராங்க. இந்த 2 தண்டுலேயும் திரி போடுறவங்க ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப அரிது, ஆனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வெளிக்கடைகளில் கேட்டாலே கிடைக்கிறது, ஆனால் தன் கையால் அதை எடுத்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் பக்குவப்படுத்தி அதில் திரி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதற்காகவே நம்ம நேரத்தை செலவழிச்சிட்டு வர்றோம் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த எண்ணெய் கேட்டிங்க, நம்ம வீட்டில் எப்போதுமே ஒரு பாத்திரத்தில் ஒரு விளக்கு அப்படிங்கிறது ஏற்றுவோம். ஒன்று நெய்லையும் ஒன்று நல்லெண்ணெயிலையும் ஏற்றலாம். நெய்யில் ஏற்றுறதுங்கிறது வெள்ளி விளக்கு ஏற்றுனா ரொம்ப விசேஷம். ஒரு சந்தியா காலத்தில், ஒரு மாலை நேரத்தில் சந்தியா காலத்தில் நல்லெண்ணெயிலையும் நெய்லையும் தீபம் போடுறது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேர்ந்து நமக்கு தர்றதாக ஒரு ஐடியா. அவங்க 2 பேரோட ஜோதி அப்படிங்கிறது அந்த இடத்துல பிரத்யட்சமாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடுகளில் போடுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஒரு பலனை கொடுக்குது. அந்த மக்கள் குழந்தை பேருக்காக போடுறவங்களுக்கு சிலர் இருக்காங்க, திருமணத்திற்காக போடுவாங்க. இந்த திருமண தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லக்கூடியவங்க இந்த நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் சேர்த்து போடும்போது ரொம்ப ரொம்ப விசேஷம். அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. எண்ணெய் விளக்கேற்றுறதுலையும் இந்த திரி போட்டு விளக்கேற்றுறதுலையும் ஒரு ஐதீகமும் இருக்குது, அதற்கு ஒரு பலனும் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த விளக்கு எண்ணெயில் தீபம் ஏற்றுறது, சிலர்லாம் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றணும் அப்படிம்பாங்க, வேப்ப எண்ணெயில் தீபம், இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்லுவோம்? இந்த 5 எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, நெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறமாட்டி வேப்பெண்ணெய், இன்னும் அந்த மாதிரி 5 எண்ணெயில் தீபம் அப்படிங்கிறது போடுவாங்க. அது ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த தீபம் போட போட அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், கடன் தீர்றது, அந்த பஞ்சபூதங்களோட தத்துவம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு நெய்யுக்கு மகாலட்சுமி, நல்லெண்ணெய்க்கு சனி பகவான், ஒரு எண்ணெய்க்கும் அதோட வித்தியாசங்கள், அதோட காரகம் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி விளக்கேற்றும் போது அதோட பிரகாசம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். வீட்டில் இந்த தேவையில்லாத மைனஸ் எனர்ஜி அப்படிங்கிறது அது
கலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வீட்டுக்குள்ளே ஒரு ரம்யமான சூழ்நிலையை கொண்டு வரும். இப்போ நீங்கள் சாதாரணமாக விளக்கேற்றினா கூட ஒரு 2 பச்சை கற்பூரம் அதில் போட்டு விளக்கேற்றி பாருங்கள், வீடே அப்படி மணக்கும்னு சொல்லலாம். 2 பச்சை கற்பூரம் திரித்து கொஞ்சம் பொடியில் பொடிச்சிட்டு அந்த விளக்கை சுற்றி போட்டுட்டு அதில் விளக்கேற்றுங்க, அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். சில வீடுகளில் பச்சை விளக்கேற்றி வச்சுட்டு மேலே பச்சை கற்பூரத்தை வைப்பாங்க. நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். சில ஹோட்டல்ஸ்லேயும் அதை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு எப்போதுமே அந்த பணவரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சில இடங்களில் நான் போகும்போதே அப்படி ஃபீல் ஆகிருக்கு. நானும் பரிகாரமாக சொல்லியிருக்கேன். என்ன ஒரு ரம்யமாக இருக்குது. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நல்ல ஒரு ரம்யமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். சிந்திக்கக்கூடிய தன்மை எனக்கு நல்லாயிருக்கும். தெய்வ அனுகூலம் அந்த இடங்களில் நிறைஞ்சிருக்கும். வாசனை இடத்துல எந்த இடத்துல நம்ம ஊதுபத்தி ஏற்றி வைப்போம். வாரத்துக்கு 2 நாள் சாம்பிராணி அப்படிங்கிறது காமிக்க சொல்லுவோம். இந்த கனலில் போட்டு சாம்பிராணி வாங்கி அதை போடுறது அப்படிங்கிறது நிறைய வீடுகளில் கிடையாது. அதை செய்யும்போது நிறைய மாற்றங்கள் அவங்க வீட்டில் இருக்கும். இந்த ரம்யமான சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல எண்ணத்தையும் நம்ம செய்யக்கூடிய சிந்தனைகளையும் அந்த பண வரவிற்கும் வேண்டாத சிந்தனைகளை அகற்றுவதற்கும் இந்த குழந்தைகளோட படிப்பிற்கும் ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும். குழந்தை வரம் வேண்டி எனக்கு நிறைய பரிகாரங்கள், நிறைய கோவில்களுக்கு போகிறது அது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. குழந்தை வரம் பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுலேயும் குறிப்பாக வந்து சிலர் எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சிலர் எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். அது அந்த எண்ண ஓட்டங்கள் அது இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்பெஷலாக என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தை அப்படிங்கிறது கடவுள் கொடுக்கக்கூடிய வரம், சரிங்களா? நம்ம எதுவுமே தீர்மானிக்கிறது கிடையாது. அவங்களுடைய ஜாதக அமைப்பில் குழந்தை வரம் நல்லா இருந்தது, 5ஆம் பாவகம் 8ஆம் பாவகம். ஏன்னா ஒரு பெண்ணிற்கு வந்து 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது அந்த குழந்தையே தாங்கக்கூடிய சக்தி அந்த பெண்ணிற்கு இருந்தது அப்படின்னா குழந்தை இயற்கையாகவே வந்துடும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆணோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பிற்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆண். அவங்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவகம் அந்த அந்த ஜாதகருடைய வீரியத்தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா குழந்தை பிறப்பில் எந்த பிரச்சனை. கிரகங்கள் அமர்ந்த நிலை, இப்போ 5ஆம் பாவகத்தில் கிரகம் நல்லா இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு ஆண் குழந்தையாகவே, அந்த கிரகம் எந்த வீட்டில் உட்காந்துருக்குது அது பெண் குழந்தையாக அதுலேயும் உள்ள சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி நம்ம ஜோதிடத்தில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத சொல்ல முடியும், இன்றளவிலையும் சொல்லின்னு இருக்கோம். ஆனால் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சட்டம். ஓகே. இப்போ குழந்தை பிறப்புக்காக என்னென்ன விஷயங்கள், எந்தெந்த கோவில்களுக்கு போகலாம்? இப்போ பொதுவாகவே வந்து குழந்தை பிறப்புனாலே முருகப்பெருமான் சஷ்டி விரதம் சொல்லிடுறாங்க. அது இல்லாமல் ஏன்னா சிலருக்கு வந்து சிலருடைய ஜாதகப்படி முருகப்பெருமான் வந்து கும்பிடக்கூடாது, சில விரதங்களுமே கூட தவிர்க்கணுங்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது வேற என்னென்ன விரதங்கள்லாம் இருக்கு? வேற எந்த கடவுளை கும்பிட்டா குழந்தை பேர் கிடைக்கும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சஷ்டி விரதம் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இந்த சஷ்டி விரதத்தை அப்படிங்கிறத விட கோவிலுக்கு சென்று வந்தாலே குழந்தை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சிலர் வந்து மலைகள், அதாவது ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வருவாங்க. இவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உள்ளூரில் கிடையாது, ஒரு இடத்துக்கு சென்று வந்தால் தான் குழந்தை பாக்கியம். அப்போ நான் கோவிலும் சொல்லலாம், சுற்றுலா தலங்களையும் சொல்லலாம். சிலருக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் மருதமலை போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சிலருக்கு சுவாமி மலையை சொல்லியிருக்கேன். சுவாமி மலைக்கு போய் சாமி கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும். என்னுடைய நண்பர் ஒருவருக்கு 1 வருடமாகி கல்யாணமாகி குழந்தை இல்லைங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருந்தது. ஒன்றுமே இல்லை, திருச்செந்தூர் போயிட்டு அங்கே உள்ள வள்ளி குகையில் தொட்டில் கட்டிட்டு வாங்க. அங்கே உள்ள வள்ளியம்மனுக்கு, திருச்செந்தூருக்கு பின்னாடி வள்ளி ஒளிந்த குகை இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வளையல் வாங்கி வச்சுட்டு வாங்க சுவாமிக்கு. உங்கள் வீட்டில் சீமந்தம் வரும்னு சொன்னேன். போன வாரம் அவங்க வீட்டில் சீமந்தம் நடந்ததா அப்படின்னா நடந்த உண்மை. இந்த வீடியோவை அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அமைப்பு திருச்செந்தூர் போனால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். அது குருஸ்தலம் அப்படிங்கிறது சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. சுவாமி மலை போயிட்டு வரலாம். உங்களுக்கு தெரியும் சுவாமி மலை ஏன் போகிறாங்க அப்படின்ட்டு. பழனி மலை போயிட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த தாய்க்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நிறைந்த நீங்கிய இடம் அப்படிங்கிறது சொல்லலாம் பழனி மலை. தந்தைக்கு உபதேசம் செய்த இடம், ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம வந்து மலை கோவில்களுக்கு போயிட்டு வந்தாலே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். நீங்கள் சிலர் ஜாதகங்கள் அமைப்பு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே மாற்றம்ங்கிறது இதை சொல்கிறீங்க. நம்ம ஜாதக அமைப்பின்படி நாங்கள் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்கள் தாய்மாமா வீட்டில் ஏதாட்டி விசேஷம் நடந்ததுன்னா போயிட்டு அங்கே தங்கிட்டு 1 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறமாட்டி விசேஷத்தில் கலந்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதானா? இருக்குது. நீங்கள் கோவிலை சொல்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே குழந்தை பாக்கியம்ங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ சீமந்தம் நடக்கிற வீடுகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சீமந்த புடவை அப்படிங்கிறது கட்டுவாங்க.
ஓகேங்களா? அந்த மடிசார் புடவை கட்டுவாங்க. இந்த சீமந்த புடவை கட்டுறத பக்கத்து இருக்காங்க, இது குழந்தை பாக்கியத்திற்காக யார் வேண்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த புடவையை மாற்றி கட்டுற ஒரு வழக்கம்னு இருக்குது. இந்த மடிசார் புடவை கட்டும்போது அந்த புது புடவையை அவங்க கட்டும்போது அந்த பழைய புடவையை குழந்தை பிறக்காதவங்களுக்கு அதை கட்டும்போது அதே மாதிரி அந்த பெண்ணிற்கும் இந்த சீமந்தம் நடக்கக்கூடிய பெண்ணிற்கு எவ்வளோ வலை போடுறாங்களோ அருகில் குழந்தை இல்லாத பெண்ணிற்கு எவ்வளோ வலை போடுறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு அடுத்த சீமந்தம்ங்கிறது வந்துரும்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் சொல்லலை, முன்னோர்கள் சொன்னது. முன்னோர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அவங்க அதில் ஒரு ஐதீகத்தை வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் குழந்தைய மாத்திரம் சொல்கிறீங்களே, கல்யாணம் ஆகாத எத்தனை ஆண் பெண் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட சொல்கிற முதல் பரிகாரம் என்ன தெரியுமா? ஒரு வேஷ்டி சட்டை வாங்குங்க, கல்யாண வேஷ்டி சட்டையே வாங்குங்க. உங்கள் அப்பாவோட கல்யாண வேஷ்டியே எடுங்க. உங்கள் சொந்தக்காரங்க கல்யாணத்தில் மணம் மேடையில் அமர்ந்துட்டு வாங்க, அவங்க பக்கத்தில் அமர்ந்துட்டு வாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கான்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. இப்போ இந்த ஐடியில் நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்க இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவாங்க, ரைட்டுங்களா? நான் பார்த்த நிறைய ஜாதகங்கள் சொல்லவே முடியாது, நிறைய இருக்குது. அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோன்னா, அம்மா ஒரே ஒரு நாள் புடவை கட்டிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை தரை நிறைய பூ வச்சுட்டு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வாங்கம்மா அப்படிம்போம். மேடம் புடவை கட்டுறதெல்லாம் முடியாதும்பாங்க. நீங்கள் ஒரு நாள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிம்போம். போயிட்டு வந்தால் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த பெண்ணிற்கு திருமணம் நிச்சயமாயிடுச்சுனால நிச்சயமாயிடுச்சு. தகுந்த காலமாக இருந்தது. நான் சொன்னது வெறும் ஒரு ஆக்டிவேஷன் பாயிண்ட் மட்டும்தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க குழந்தை பிறப்புக்கு இந்த கோவில்னு கிடையாது, உறவினர்கள் வீட்டில் இந்த இடத்துல போனாங்க, தாய்மாமா வீட்டுக்கு போனால் இவங்களுக்கு அந்த தாய்மாமா பதவியும், தாய் மாமன் வீட்டுக்கு போனால் தாய் அப்படிங்கிற பதவியும் இவங்களுக்கு கிடைக்கும். அது உண்மை. அதே மாதிரி இந்த இடத்துல தான் கரு உருவாகும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு கண்டிப்பாக வர சொல்லுவோம். அதுவும் நடந்திருக்கு. இந்த விரதம் இருந்து குழந்தை பிறந்திருக்கு, கோவிலுக்கு போயிட்டு அந்த சுவாமிக்கு வளகாப்பு. இப்போ நீங்கள் அதை சொல்கிறீங்க, சென்னையில் வந்து வளகாப்பு உற்சவம் அப்படிங்கிறது ஒரு கோவிலில் நடந்துட்டுருக்குது. எந்த கோவிலில் நடக்குது? இப்போ நம்ம வந்து கோயம்பேடில் வந்து உங்களுக்கு குருங்காலீஸ்வரர் கோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. நிறைய பேர் அந்த கோவிலில் சீதாதேவிக்கு சீமந்த உற்சவம் நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இருக்குது. சீதாதேவி நம்ம ஊரில் வந்து அதுவும் சென்னையில் சீமந்த உற்சவம் நடத்துனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. லவகுச்சாவுக்கு தனி விக்கிரகம் அப்படிங்கிறது சென்னையில் கோயம்பேடில் குருங்காலீஸ்வரர் கோவிலில் அங்கே இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? குழந்தை பாக்கியத்திற்காக செய்யக்கூடிய சென்னை சுற்றியுள்ள நண்பர்கள் அனைவரும் போகிறாங்க. சில நண்பர்களுக்கு அது தெரியும், சில நண்பர்களுக்கு அது தெரியாது. அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. குழந்தை பாக்கியம், குழந்தை பேரு உங்கள் வீட்லேயும் அந்த குழந்தை அப்படிங்கிறது, லவகுச்சா எப்படி அந்த அஸ்வமேத யாகத்தை குதிரையே கட்டி வச்சாங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் 2 குழந்தைகள் கண்டிப்பாக தழுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த குழந்தை பாக்கியத்தை வேண்டுறவங்க, குழந்தையில் தடை இருக்கிறவங்க, கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த குழந்தை பாக்கியத்திற்காக அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அங்கே சீதாதேவிக்கு சீமந்த உற்சவம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்குது. நீங்கள் எப்போ போனாலுமே அவங்க நடத்துவாங்க. ரசீது எழுதி கொடுத்தா போதும், அந்த நேரத்தில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். அதை நீங்கள் இருந்து முன்னின்று நடத்தி பார்க்கலாம். இந்த குழந்தை பேர் வேண்டுறவங்க கண்டிப்பாக அந்த குருங்காலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோவிலோட மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அங்கே ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் பார்த்து அனுபவித்து வாருங்கள் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். இப்போ ஒன்றுக்குமே வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு நல்ல காரியங்கள் செய்யும்போது நல்ல திதியில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு. அப்படி நல்ல காரியங்கள் செய்ய எந்தெந்த திதி ரொம்ப ஏற்ற திதி? இப்போ நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது சொல்லிங்க. சிலர் வந்து படிப்பிற்காக, இப்போ எல்லாருக்குமே இந்த வெக்கேஷன் அப்படிங்கிறது இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ என் குழந்தைய நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ், சிலர் ஸ்விம்மிங் கோர்ஸ், சிலர் வந்து இந்த கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே படிக்க வைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த தசமி திதி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ரொம்ப விசேஷமானது இந்த தசமி திதி. இந்த நாட்களில் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு அப்படிங்கிறது இந்த தசமி திதி அப்படிங்கிறது இவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். தசமி திதி வித்யாரம்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் என்ன வித்தையாக இருந்தாலும் சரி, என் குழந்தைய நாளைக்கு நான் டான்ஸ் கிளாஸில் சேர்த்த போகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தசமி திதியில் ஆரம்பிங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா சில குழந்தைகள் உங்களுக்கு தெரியும், கொண்டு போய் ஒரு 6 மாதம் கூட இருக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்போ அவங்க திதி பார்த்து செய்வது அப்படிங்கிறது அங்கே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பஞ்சமி திதி,
பஞ்சமி திதியில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது, என்ன விசேஷம் வேணால் பண்ணலாம். அதுக்கு என்னோட நட்சத்திரம், வீட்டுக்காரங்க நட்சத்திரம் அப்படிங்கிறது பாதகம் அப்படிங்கிறது கிடையாது. பஞ்சமி திதி அன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது தொடர்ந்து வளர்ந்து வந்துட்டே இருக்கும்னு சொல்லலாம். அந்த பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய ஓரொரு நிகழ்வும் அதுக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது. அதுக்கு தோஷமோ இதுவோ நம்ம வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். பஞ்சமி தீதியில் செய்கிறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இன்றளவிலும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிறது பஞ்சமி தீதியில் மட்டும்தான் தொடர்ந்து நடந்து வருகிறது அப்படிங்கிறது உண்மை. இன்றளவிலும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.